ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. அடுப்பத்தை வச்சுட்டு சட்டி வச்சாச்சு. மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். சூப்பராக வருங்க. அதனால் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி காய வச்சு க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இது குட்டி குட்டி வெண்டைக்காய் தான். இந்த வாலும் தலையும் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக நல்லா எல்லாம் வெண்டைக்காவை எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய் இல்லாமல் வதக்கிக்கலாங்க. பார்க்கலாம், இது நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். அது வதங்கின்னு இருக்கும் போதே பாருங்கள், நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துருக்கேன். இதை நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு ஊறிக்கிட்டே இருக்கட்டும். வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடுது. இப்போ வெண்டைக்காவை நம்ம எடுத்துடலாங்க. நல்லா வதங்கிட்டு எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா பிசுப்பு தன்மை தட்டாதுங்க. அதனால தான் இதை எடுத்து ஒரு இதையும் வச்சுருவோம். இப்போ சட்டி நல்லா சூடாக இருக்குது. நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலில் கூட நீங்கள் செய்யுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெயில் செய்யுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காரக்குழம்புலாம் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அது ஆல்ரெடி சட்டி சூடாக இருக்கிறதுனால நம்ம மடமடன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நான் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து நல்லா உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக இருந்தால் 10 பல்லு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பூண்டு முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா பசங்களாம் நல்லா சாப்பிட்ருவாங்க. அதனால தான். இல்லைன்னா தூக்கி வீசிடுவாங்க. முழுசாக இருந்தாக்கா முடிஞ்ச அளவு கட் பண்ணி இல்லைன்னா நசுக்கி சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு அதுவும் சேர்த்துக்கலாம். நாலு வெங்காயம் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப்பிங் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா பொடிசாக சாப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா குழம்பு கிரேவியாக வருங்க. அதனால தான் நீங்கள் வேணுன்னா பாதி 2 வெங்காயம் 2 தக்காளி கூட போட்டு பண்ணலாம். நான் 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துருக்கேன். நான் 2 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் அப்படி செஞ்சிங்கன்னா ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் பாதி பண்ணிக்கோங்க அளவுகள்லாம். சரிங்களா? இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சுருண்டு நல்லா வதங்கி வரும்போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டாங்க. நான் 4 தக்காளியை இதே சாப்பரில் போட்டு சாப்பிங் பண்ணிடுவேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். 2 பச்சை மிளகா அது பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 4 தக்காளி சாப் பண்ணி வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாப் பண்ணிக்கிறேன். இப்படி சாப் பண்ணி போட்டிங்கன்னா மிக்சியில் அரைக்கவே தேவையில்ல. நல்லா அந்த மாதிரி பாருங்கள் குழஞ்சி வந்துடுது. இதையும் நம்ம விட்டுக்கலாம். எப்பவுமே தக்காளி சேர்த்துட்டு மசாலா பொடி போட்டிங்கன்னா மசாலா பொடி கருகாது. அதனால் இனிமேல் இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடிங்க. அதனால் ரொம்ப காரசாரமாக இருக்கும். நீங்கள் கடைத்தூள் வாங்கினா 1 டீஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா அது காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் தனியா பொடி, மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா பொடி எடுத்து வச்சுருக்காங்க. அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு காரக்குழம்புக்கு ஹீரோவே இந்த குழம்பு மசாலா தாங்க. அதை நீங்கள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. வதங்கி பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம
கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சுட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வெண்டைக்காய் வேகணும், அதனால் இப்போ இது ஒரு கொதி வந்ததும் வெண்டைக்காய் போடலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம், கொதி வரட்டங்க. குழம்பு நல்லா சூப்பராக கொச்சிட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அந்த டைமில் உப்பு பார்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சிடலாம். பாருங்க, 5 நிமிஷம் ஆகிடுத்து. வெண்டைக்காய் ஒரு 3/4 வெந்துடுத்துங்க. இந்த டைமில் நம்ம புளி விட்டுக்கலாம். புளி நான் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சிட்டேங்க. புளி பார்த்துட்டு விடுவோம், ரொம்ப ஆகிடப்போகுது. உப்பு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தேங்க, கம்மியாக இருந்தது. உப்பு கம்மியாக இருந்தால் தேவைன்னா சேர்த்துக்கலாம். புளிப்பு கரெக்டாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் மீதி வச்சுக்கலாம். இது சாம்பார் ரசத்துக்கு கூட அதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ இது கூடவே நான் ஒரு துண்டு வெல்லம் போடுறேங்க. வெல்லம் போட்டால் ரொம்ப குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ருசி நல்லா எடுத்து கொடுக்கும், பேலன்ஸ் பண்ணும் புளிப்பு காரம். அதனால் நீங்கள் இஷ்டப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. காரக்குழம்புக்கு அவசியம் இல்லை கொத்தமல்லி, ஆனால் இஷ்டப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ கொதி வரட்டங்க, பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கொச்சிடுத்து. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தழை இருந்தால் திரும்ப சொன்ன இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நீங்கள் காய்கறியெலாம் அரைஞ்சி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூழ் கூட, கஞ்சி கூட, சாதத்து கூட, தோசை இட்லி கூட நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் இந்த வெல்லம் போட்டதால் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. சரிங்களா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வந்து உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.